Hi guys, welcome to my YouTube channel. இன்னைக்கு நாம எப்படி ஒரு அருமையான வாழைப்பூ பொரியல் பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மசாலா, கறிவேப்பிலை, வெங்காயம், உப்பு, மஞ்சள்தூள். இந்த மசாலா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா துருவின தேங்காய், தென் சிவப்பு மிளகாய், ஜீரகம், 4 to 5 வெள்ளை பூண்டு. இதை கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா தண்ணியாக அரைச்சிக்க எடுத்துக்க வேணாம். அதுக்கப்புறம் சூடான எண்ணெயில் கடுகு, உளுந்தப்பருப்பு போட்டு நல்லா வெடிக்கிற அளவுக்கு ஹீட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் சேர்க்கணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்து நம்ம கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கணுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வாழைப்பூவே சேர்க்கணும். இந்த வாழைப்பூ யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு என் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வாழைப்பூவில் நிறைய ஃபைபர்ஸ் இருக்குங்க. ஸோ கான்ஸ்டிபேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ எண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேறு என்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குதுன்னு நானே உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது நம்ம சால்ட் அண்ட் டர்மரிக் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கியாச்சு. இப்போ தான் நம்ம கழுவி வச்சுருக்கிற வாழைப்பூவை சேர்க்குறோம். இதுக்கு எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்க்கணுன்னு அவசியமே இல்லை, ஏன்னா இதுலேயே வாட்டர் வருங்க. ஸோ நம்ம எக்ஸ்ட்ராவாக தண்ணிலாம் சேர்க்க வேணாம். இதை ஜஸ்ட் 2 to 3 minutes நம்ம ஸ்லிம்மில் மூடி போட்டு வேக வச்சா போதும். அதுக்குள்ளேயே வெந்துடும். ரொம்ப ஹை ஃப்ளேம்லலாம் வேக வைக்க வேணாம். ஸோ இந்த வாழைப்பூவில் நிறையா விட்டமின் A and C இருக்குங்க, அண்ட் பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட் ஆல்சோ. ஸோ வாழைப்பூ வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்க மசாலாவை நம்ம சேர்க்குறோம். இந்த மசாலாவை ஜஸ்ட் 2 minutes நீங்கள் பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்குனா போதும். அதுக்கப்புறம் 2 minutesக்கு அப்புறம் நம்ம வாழைப்பூ பொரியல் ரெடிங்க. இந்த வாழைப்பூ பார்த்தீங்கன்னா அல்சரை குணப்படுத்துகிற ரொம்ப பவர்ஃபுல்லான பொரியல் மற்றும் யூட்ரஸோட ஹெல்த்துக்கு இது ரொம்ப ரெகுலேட் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்குதுங்க. ஸோ இந்த அருமையான வாழைப்பூ பொரியலை செஞ்சு நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.